ஆர்டிஜி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் திரு பரமேஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கம்மா. படம் பார்த்தீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆமாம், பார்த்து கேள்விப்பட்டீங்களா? நீங்களும் கேள்விப்பட்டியப்ப. நீங்க தீவிரமா இப்ப அரசியலை தாண்டி சினிமா துறையில நிறைய விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால எல்லா வாரமும் கரெக்டா படம் பார்த்துடுறீங்கன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சதுனால அவர் என்ன செயல் பண்ணாலுமே அந்த செயலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு படமா இப்ப வந்திருக்குது. அண்ட் நீங்க பார்த்தது மட்டும் இல்லாம பல பேர் அவரோட ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடுறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே பொதுமக்கள் இல்ல பொதுவா பேசக்கூடிய சினிமா விமர்சனம் பண்ணக்கூடிய பல பேர் பேசக்கூடியது படம் முழுமையா சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்றது ஒரு கருத்து வச்சிருக்கிறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மூத்த பத்திரிகையாளரா படத்துல என்ன தவறு இருந்திருக்குது, என்ன விஷயம் சரியா எடுபடலை, எதனால இந்த படம் சறுக்கி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பொதுவாம்மா இப்போ நான் ஒரு படம் நம்மளாம் இப்போ பத்திரிக்கையாளர்ன்ற முறையில் நான் படம் பார்க்க மாட்டேன். எப்பயுமே நான் பத்திரிக்கையாளர்ன்ற முறையில் அதை மூளைகளை ஏற்றிக்கிட்டு நான் படம் பார்க்குறதில்ல. ஒரு காசு கொடுத்து பார்க்குற ரசிகனாக தான் படம் பார்ப்பேன் எப்பயுமே. அதான் என்னுடைய பழக்கமும் சரி, எப்பயுமே சரி. அதே மாதிரி ஒரு படம் இப்போ நம்ம ப்ரெஸ் ஷோவில் பார்க்குறோம், பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறுநாளே தேட்டரில் காசு கொடுத்து நான் பார்ப்பேன். அது என்னுடைய பழக்கம். நான் அந்த மாதிரி நிறையா படங்கள் பார்த்துருக்கேன். விஜய் படங்கள்லாம் நிறையா பார்த்துருக்கேன். நல்ல படமாக பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு நாள் கேப்பில் 2 நாள் கேப்பில் போய் பல்லபடி பார்ப்பேன் அந்த படத்தை. அது மக்களோட உட்காந்து பார்க்கும்போது அதனுடைய உண்மையான ரிசல்ட் என்னன்னு தெரியும். பத்திரிக்கையாளரோடு உட்காந்து பார்க்குறதுன்றது வேறு, அதனுடைய அனுபவமே வேறு. இப்போ பத்திரிக்கையாளர்னால் ரசித்து கைதட்டி அந்த மாதிரி ஒரு இது இருக்காது. அது தேவைன்னு உட்காந்து பார்க்கணும். அது ஒரு ரோபோ மாதிரி உட்காந்துருக்கணும். அதான் உண்மையும் கூட. அதனால் அந்த மாதிரி நம்ம விஜய் படங்கள், நம்ம அஜித் படங்கள் இதெல்லாமே நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய ஆள் தான். பொதுவாக எல்லா நடிகர்களுடைய முக்கியமான நடிகர் எல்லாமே ரஜினி, கமல் எல்லாம் பார்ப்போம். இப்போ கோர்ட்டு அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கட்சி தொடங்கி கட்சியினுடைய கொடி அறிமுகப்படுத்தின பிறகு வந்த படம் அப்படின்றதுனால ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு அதீத எதிர்பார்ப்பு, சாதாரண எதிர்பார்ப்பு இல்லை, அதீத எதிர்பார்ப்போடு தான் எல்லோரும் போயிருப்பாங்க. அவர் கட்சியினர் உட்பட, அவர் ரசிகர்கள் உட்பட. இப்போ ஒரு கட்சியினர் ஆகிட்டாங்க, ரசிகர்கள் கிடையாது. அந்த இதில் தான் இப்போ நம்மளும் போய் பார்த்தோம். படம் 3 மணி நேரத்துக்கு 1 நிமிஷம் தான் கம்மியாக ஓடுது. 3 மணி நேரத்துக்கு சாலிடாக 3 மணி நேரம். அதுவே படத்துக்கு பெரிய மைனஸ் தான் அது, ரைட்டுங்களா? எல்லாரும் கதை அப்படின்னு பார்த்தா ரொம்ப மெனக்கடலை வெங்கட் பிரபு. அதனால் நம்ம அது எல்லாருக்குமே தெரியும். இந்த படம் இந்த கதை, அந்த கதை, இந்த கதை அப்படின்ட்டு நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய தங்கப்பதக்கத்துலேருந்து ஆரம்பித்து அப்புறம் ராஜாதுரன் ஒரு படம், அப்புறம் அந்த படம் மாதிரி இருக்குது, குடியிருந்து கோயில் மாதிரி இருக்குது, நீர் நெருப்பு மாதிரி இருக்குது, அப்படி இப்படின்ட்டு இந்தியன் மாதிரி இருக்குது, அப்பனை மகனை கொள்வது. இப்போ போன வருஷம் ரஜினி ஜெயிலர் வரைக்கும் எல்லாம் கம்பேர் பண்ணி அவங்க டிசைன் அவங்களுக்கு தக்கன எல்லாமே சொல்லிட்டாங்க. ஒன்றும் பார்த்திங்கன்னா இதில் நம்ம பெரிய அளவில் நமக்கு ஏமாற்றணும் அப்படின்னா கதைன்றது இந்த படத்தை பொறுத்தளவு. அப்பா தேசப்பற்றாளர் ரா அமைப்பில் இருக்கார். அது எல்லாம் தீவிரவாத ஒழிப்பு படைன்னு ஒரு சிறப்பு பிரிவில் இருக்கார் விஜய். ஒரு பேர் காந்தின்னு ஒரு பேரை வச்சு அது ஒரு ட்ராவல் பண்ணுறாங்கன்னு வைங்க. அதற்கு பிறகு இந்த டிஏஜிங் தொழில்நுட்பம்னு ஒன்று இருக்குல்ல, டெக்னாலஜி, அப்புறம் ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த தொழில்நுட்பத்தை வச்சு நம்ம ஒரு 3 மணி நேரம் ஏமாற்றிடலாம் அப்படின்னு கோட்டு படத்துக்கு ஒரு கோல்டு கவரிங் கோட் அடிச்சிடலாம் அப்படின்னு வெங்கட் பிரபு ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அது ஈய மாதிரி இழிச்சு போச்சு படம். இதுதான் உண்மை. ஏன்னா நீங்கள் ஒரு விஜய்னு ஒரு மாஸ் ஹீரோ கிடச்சிருக்காரு, ஒரு 400 கோடியை போடுறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் கிடச்சிருக்காரு அப்படின்னா கொஞ்சமாவது மெனக்கெடலம்மா. கொஞ்சம் மெனக்கிட்டு இருந்தாலும் இந்த படம் நல்லா இருந்திருக்குமா. உண்மையை சொன்னால் அதுதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தான இந்த வெங்கட் பிரபு படங்களில் மாநாடு ஒன்று தான் உருப்படி. அதையும் நீங்கள் பார்க்கணும். ஆமாம். அதாவது சரோஜா ஒரு சென்னை 28 அந்த படம். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த படமும் வெங்கட் பிரபு படம் தேராத படம் தான். சரோஜா, அப்புறம் பிரியாணி, அப்புறம் மாசு, அப்போ ரைட்டாக அது இது போக தெலுங்கில் சும்மா இருக்க மாட்டோம். நாகார்ஜுன பையனை வச்சு கஸ்டடின்னு ஒரு படம். அப்புறம் இந்த கேப்புக்குள்ளே சும்மா ஒரு கிளுகிள்னு ஒரு மன்மதலின்னு ஒரு படம், ரைட்டுங்களா? இதெல்லாமே வரலாறு இருக்குது. வரலாறுனா அதுக்காக நம்ம இந்த வரலாறுலாம் சொல்லலாம், அவருடைய கேரியரை சொல்கிறோம், சரிங்களா? அதனால் பெரிய அளவில் ஒன்று மாநாடு என்னமோ தெரியல. அது ஒரு நல்ல ஒரு மெனக்கெட்டு மாநாட்டில் அவ்வளோ டெப்த்தாக இருக்கும். கதையும் டெப்த்தாக இருக்கும், திரைக்கதையும் எந்த அது மாதிரி ஒரே கிடைத்த மாதிரி நல்ல ஒரு கதை, அரசியல் கதை, அதில் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, போலீஸினுடைய தில்லுமுள்ளு எல்லா வகையும் கரெக்டாக கோர்த்து கொண்டு போயிருப்பார்.
அதில் வந்து எந்த இதுவும் கிடையாது. நச்சுன்னு புரிகிற மாதிரி அந்த படத்தினுடைய எடிட்டருக்குனுடைய பங்கும் பெரும்பங்கு. அதை நம்ம ஒத்துக்கிறணும். ஏன்னா எடிட்டர் கொஞ்சம் சொதப்பியிருந்தான்னா சோலி முடிஞ்சுச்சு படம். அதனால் அதை விட்டுருவோம். ஆனால் இது வந்து விஜய்னு ஒரு மாஸ் ஹீரோ கிடச்சிருக்காரு. 400 கோடி போடுறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் கிடச்சிருக்காருங்கும்போது, கொஞ்சம் மெனக்கெட்டு, கொஞ்சம் கவனம் செலுத்தி பண்ணியிருந்தாங்கன்னா, படம் வந்து வேறு மாதிரி போயிருக்கும். அதனால் என்னென்னா, இது வந்து முழுசா வந்து நம்மளால் வந்து இந்த படத்தில் வந்து உடன்பட முடியல. இதான் 2வது நீங்க இந்த ஏஜிங் தொழில்நுட்பம் அப்படின்ற ஒரு பேர்ல, அந்த விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அப்பா விஜய்க்கு பார்த்தா முடி வந்து இப்படி நட்டுக்கிட்டு இல்ல இது டிஏஜிங் வந்து பையனுக்கு தான் பண்ணியிருக்காங்க. அப்பாக்கு வந்துட்டு நார்மல் இதுல தான் இல்ல அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா, முடி வந்து ஹேர் ஸ்டைல். சிலுப்பிக்கிட்டு நிக்கும். அவருக்கு இங்கிட்டு சைடுல சிலுப்பிக்கிட்டு நிக்கும். பையனுக்கு நட்டமா நிக்கும். இது வந்து ஒரு அதுவே வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகல. அது ஒரு விஷயம். அதன் வேற ஆனா அதே ஹேர் ஸ்டைல் தான் அவர் லியோலயும் வச்சிருந்தாரு. என்னம்மா? லியோலயும் வந்துட்டு கொஞ்சம் அந்த காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பார்த்திபனா காட்டும்போது அந்த ஹேர் ஸ்டைல் அதத்தான் சொல்றேன். இப்ப லியோவிலயும் பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர் ஸ்டைல் யாரு வந்து இந்த விஜய்க்கு ஹேர் ஸ்டைலிஸ்ட்ன்னு தெரியல. எப்படி ஆலோசனை சொல்றான்? இல்ல விஜய் அத போட்டுட்டு கண்ணாடியில பார்ப்பாரான்னு தெரியல. ஒரு டைரக்டராவது பார்க்கணும்ல. என்னங்க இது இப்படி இருக்கு நட்டிக்கிட்டு நிக்கிது முள்ளம்பன்றி மாரி அப்படின்னு சொல்லணும்ல. இப்ப ரஜினி வைக்கிறாரு. ரைட் ஓகே. அது எல்லாம் அது வந்து அது வந்து காமனா ஏன்னா அவருடைய இயல்பான முடி எப்படி இருக்குமோ, அதற்கு தோதாகத்தான் அந்த விக்கு வச்சு இப்ப வந்துகிட்டு இருக்காரு. ஆனா இவருக்கு ஏன் வந்து இந்த விக்க இப்படி செலக்ட் பண்ணாரு என்னன்னு தெரியல. அதுவே வந்து நார்மலா நல்லா இருக்கு அவருக்கு. நார்மல் அந்த வெளியில வரல அந்த கட்சிய தொடங்கி இந்த கொடிய வைக்கும்போது அந்த நல்ல விக்கு தான் அது. அதே ஃபாலோ ஒரிஜினல் முடி. அது அது நல்லா இருக்கு. அது விக்குதாம்மா அது அவருக்கு. ஒரிஜினல் முடியே கிடையாது. நீங்க அது தெரியாதா உங்களுக்கு? அது இம்ப்ளான்டேஷன் பண்ணது. இப்ப அது அவர் ஆக்சுவல் முடி. இம்ப்ளான்டேஷன் பண்ணாரா, இல்ல உரம் போட்டு வளர்த்தாரா இருந்தா, அது வந்து இயற்கை முடி கிடையாது அவருக்கு. அதுவுமே வந்து ஒட்டு முடி தான் அது அவருக்கு. அங்கங்க அவரு அவரு மல்டி மில்லியனர் அதனால அவருக்கு தோணுனா வந்து கோடிக்கணக்கில செலவழிச்சு ஒட்டிக்கலாம் முடிய. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரைட்டுங்களா? அந்த மாரி முடி வச்சிருந்தா கூட ஒண்ணும் தோணாது. இந்த மாரி முடி என்னன்றது 2வது நீங்க கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டமேட்டிக்கு போகும். அதாவது நல்லா பார்த்தீங்கன்னா, நீங்க தெலுங்கு பாலகிருஷ்ணா படம் மாரி தான் இது. ஒரு ஃபைட்டு, ஒரு சாங்கு, ஒரு சென்டிமெண்ட்டு, ஒரு ஃபைட்டு, ஒரு சாங்கு, ஒரு சென்டிமெண்ட்டு, ஒரு ஃபைட்டு, ஒரு சாங்கு, சென்டிமெண்ட்டு. மொத்தம் இடைவேளைக்கு முன்னால 4 சண்டை, 4 பாட்டு. இடைவேளைக்கு பிறகு 4 சண்டை, 4 பாட்டு. கிளைமாக்ஸ் சண்டையே ஒரு 25 நிமிஷம். அவங்க வாட்டில சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்குள்ள வண்டிய ஓட்டுவாய்ங்க பாருங்க அந்த மேல் கிரவுண்டுல. டர்ரு புர்ரு, டர்ரு புர்ருன்னு ஓட்டி ஜாக்கி சான் கூட இப்படி ஓட்டியிருக்க மாட்டான் அந்த பைக்லாம். அந்த மாரி ஒரு பொருத்தமா பண்ணணுமா. ரைட்டுங்களா? நம்புற மாரி பண்ணணும். கொஞ்சம் கேலி கூத்தா இருக்கக்கூடாதுல்ல. இவ்வளோ பெரிய ஹீரோ கிடைச்சிட்டாரு. அது வெங்கட் பிரபுவினுடைய அந்த சில இது இருக்குல்ல. ஆனா அவர் வந்து இன்டர்வியூலலாம் குடுக்கும்போது வெங்கட் பிரபு சொன்னது, நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபேஸ் பண்ணோம். அது அர்ச்சனா அவங்க பார்த்துட்டே வந்து, இது எனக்கு விஜய் மாதிரியே தெரியல. ஒரு ரசிகையா நான் வந்து இத அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் நாங்க மீசெல்லாம் வச்சு, அதுக்கப்புறமா வந்த ஃபேஸ் தான் இது அப்படின்னு இருக்காரு. அப்ப ஃபர்ஸ்ட்டு எப்படி அப்ப பண்ணீங்க? இதுவே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க. படத்தில இப்படியும் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 மணி 1 1/4 மணி நேரம்லேருந்து 1 1/2 மணி நேரம் வந்து இந்த ஏஜிங் தொழில்நுட்பத்த தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து உலகத்தில வந்து சிறந்த தொழில்நுட்ப ஸ்டுடியோ வந்து அமெரிக்கால இருக்கிற ஸ்டுடியோ மேட்ரிக்ஸ் படங்கள்லாம் பண்ண ஸ்டுடியோல தான் பண்ணேன்னு சொன்னாரு. ஒரு 1 1/2லேருந்து 1 1/4 மணி நேரம் படம் வந்து இந்த டிஏஜிங்கில தான் ஓடுது. இந்த விஷயம், அந்த விஷயமா மிக்ஸ் பண்ணும்போது. அப்ப அதுக்கு எவ்வளவு செலவு. மெனக்கெட்டு செலவு, எவ்வளவு உழைப்பு, ரைட்டுங்களா? உழைப்பு மனித உழைப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த மனித உழைப்பு இருக்கு. அந்த மனித உழைப்புக்கு கொட்ட வேண்டிய பணம்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தாரா என்னன்னு தெரியல. அதாவது என்னமோ சித்தம்போக்கு, சிவம்போக்குன்ற மாரி எடுத்திருக்காரு அவ்வளோதான். இது வந்து படம் எந்த விதத்திலயும் வந்து நீங்க கேட்ட ஆரம்பத்திலே கேட்டதுக்கு வந்து விஜயினுடைய அதிதீவிர ரசிகர்கள், இன்னும் சொல்லப்போனா தமிழக வெற்றிக் கழகத்தினர். அவர்களுக்கே வந்து படம் வந்து முழுமையான திருப்தி இல்ல அப்படிங்கிறது தான் உண்ம. அதனால பொதுமக்கள் பொதுவா விஜய்க்கு வந்து பெண்கள், அந்த குழந்தைகள் மத்தியில, சிறுவர்கள் மத்தியில, ஒரு நடுத்தர மத்தியில எல்லா வயதினருக்கும் வந்து அவருக்கு ஒரு அபரிதமான ஆதரவு எப்பயுமே சினிமா அப்படிங்கும்போது, அவருக்கு அபரிதமான ஒரு ரசிகர் வட்டாரம் உண்டு. அது இந்த கோட்டு படத்துக்கு சுத்தமா கிடையாது அப்படிங்கிறது தான் உண்ம. ஆமா. வேற அதாவது ஆக்ஷன் படம் தான், மசாலா படம் தான். அத நம்ம ஒத்துக்கிறோம். இத மசாலா படங்கள்ல வந்து எதையும் மேக்ஸிமம் வந்து லாஜிக்கோ மத்த இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்றது சொல்லுவாய்ங்க. அது வேற விஷயம். இதில வந்து என்னன்னா, அவங்களுக்கு ஆக்ஷன் படம், மசாலா படம்ன்றக்காக காசு கொடுத்து டிக்கெட்டு வாங்கி படம் பார்க்குறவன் தலையில பச்சை மிளகாய் வச்சு அரைச்சா எப்படி இருக்கும்? அந்த கதை தான் இது. ஆனா இது வந்து பொதுவா இதுக்கு முன்னாடி வந்த படங்கள விட கம்பேரிட்டிவ்லி ஒரு சில படங்கள பார்த்தோம்னா, இந்த படம் நல்லா தான் இருக்குன்னு ஒரு ஃபீலும் குடுக்குது. ஆனா இவர் அரசியலுக்கு வந்துட்டாருன்ற காரணத்துக்காகவே வந்து அவர் டார்கெட் பண்ணி இன்னமும் அவர வந்து கிண்டல் கேலி பண்ற மாதிரியான அதுக்கு விஷயம். என்னம்மா அவசியம் இருக்க போகுது? சொல்லுங்க.
அப்படின்ற மாதிரி தான் பல பேர் யோசனை. அப்படி கிடையாது. அதாவது நீங்கள் அப்போ அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து ஒன்று நீங்கள் டேரிங்க அரசியலாவது பேசியிருக்கணும். நீங்கள் சினிமா அரசியலுக்குள்ளே வர்றேன்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்க, கொடியை அறிமுகப்படுத்திட்டீங்க, ரைட்டுங்களா? இந்த வருஷம் தான் வரப்போகிறேன்னு சொல்லிட்டீங்க. இது கடைசி படத்துக்கு முந்தைய படம்னு வேறு சொல்லியாச்சு. இந்த கோட்டுக்கு அடுத்து ஒன்று கடைசியாக ஒரு படம் அவ்வளோதான் சொல்லியாச்சு, ரைட்டுங்களா? அப்போ வந்து நீங்கள் அதை அந்த அரசியலையாவது கையில் எடுத்து அடிச்சிருந்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து அந்த அரசியல் ரீதியாக வந்து உங்களுக்கு அந்த எதிர்ப்பு அப்படின்னு வரும்போது, அதற்குண்டான ஆதரவு வரும். ஒன்று எதிர்ப்பு வரும்போது, எதிர்ப்பு வரும்போது ஆதரவு வந்துடும். ஆதரவு வந்தால் எதிர்ப்பு வரும். ஏதோ ஒன்று நடக்கும்ல. அப்போ நீங்கள் அந்த ரீதியிலாவது படம் வந்து தூக்கி நிப்பாட்டியிருக்கணும். நீங்கள் அதையும் கோட்டை விட்டீங்க. சும்மா ஒரு வந்துட்டோம் அப்படின்றதுக்காக காந்தின்னு இவர் பேர் அப்படி கேரக்டர் பேர் ஃபாதர் ஆஃப் த நேஷன் அப்படிங்க வேண்டியது. ரைட்டுங்களா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. காந்தின்றது இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது ஒரு ஹீரோக்கு வைக்கிறது. அது இதுக்கு முன்னாடி பல படங்கள்லயும் வச்சிருக்காங்க. அது விஜயகாந்தே வந்து காந்தின்னு ஒரு படம் வச்சுருக்காரு. காந்தி பிறந்த மண் அப்படின்னு ஒரு படமாக இருக்கு வைங்க. நீங்கள் எந்த நேரத்தில் கேரக்டருக்கு வைக்கிறீங்கன்றதான் முக்கியம். படம் எல்லாரும் காந்தின்னு வைக்கலாம், நேருன்னு வைக்கலாம், வல்லபாய் பட்டேல் வைக்கலாம். அதெல்லாம் வந்து அவங்க சௌகரியம் கேரக்டருக்கு. அது டைரக்டருடைய முடிவு. அந்த கேரக்டர் என்ன பேசுது அப்படின்றக்காக அதுக்கு தக்கன டைட்டில் கேரக்டருக்கு பேர் வைக்கிறது வேறு. ஆனால் விஜய் எந்த நேரத்துக்கு இந்த படம் வந்திருக்கு, எந்த நேரத்தில் அந்த பேர் வந்து எக்ஸாபிலிஸ் ஆகுது அப்படின்றதான் விஷயம் ஒழிய, நீங்கள் காந்தியின் பேரை வச்சு நம்ம தப்பு சொல்லவில்லை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு தக்கன நீங்கள் வந்து டேரிங்க அரசியல் பேசியிருக்கணும். ஆனால் அப்படிங்கும்போது நீங்கள் அரசியல் பேசியிருந்தீங்க அப்படின்னா, ஏஜிஎஸ் பிரதர்ஸுக்கு அங்கே ஆப் அடிச்சிருப்பாங்க. நீங்கள் அரைச்சவங்க காசில் அரசியல் பேச முடியாதுல்ல. பேச நினச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஏஜிஎஸ் பிரதர்ஸ் வந்து தெருவில் தான் போயிருக்கணும். அட்லீஸ்ட் அவங்க போட்ட காசை எடுத்திருப்பாங்கல்ல. அட்லீஸ்ட் காசு எடுக்கிறதுன்றது இல்லாமல் அது நீங்கள் எல்லா ஹீரோக்களுக்குமே வந்து ஒரு ஓப்பனிங் வேல்யூன்னு ஒன்று இருக்குமா? எல்லோரும் மெகா ஹீரோக்களுக்கு சொல்கிறேன். அதனால் நம்ம வந்து இங்கே வந்து கோடிகள் அப்படின்றது கோடிகள் கலெக்ஷன் அத்தனை கோடி கொட்டிருச்சு, இத்தனை கோடி கலெக்ஷன் ஆயிடுச்சு. நம்ம இந்த கோடிகளை தான் இப்போ எல்லோரும் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கான ஒழிச்சு, படம் எப்படா இருக்குது அப்படின்னு கேட்டினா ஈன்னுங்கிறாங்க. படத்தில் என்னடா இருக்குது, படம் கண்டென்ட் என்ன இருக்குது, கதை இருக்கா, படம் எப்படி போகுது, இல்லாட்டாலும் அப்படி இங்கே இந்த உலகத்தில் வந்து என்ன ஜேம்ஸ் கேமரான் அவதாரம் எடுத்திருக்காரு வெங்கட் பிரபு. அவதார் கதையவே ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுறாரு ஜேம்ஸ் கேமரானு. அதனால் இங்கே வந்து கதை லீக் ஆயிடுச்சு, அது லீக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி விஷயமும் கிடையாது. இங்கே கோடிகள் குமிஞ்சிருச்சு, கோடிகள் கொட்டுது, 400 கோடி 500 கோடி ஆகுதா, 600 கோடி ஆகுதா, 1000 கோடி ஆகுதா, நம்ம பாட்டில் வந்து வாய்க்கு வர நம்மளாம் கற்பனை முடியாத அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கான். ரைட்டுங்களா? இதுதான் உண்மை. கோடிகள் இருக்குது வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் அஃபிஷியலாக வந்து தயாரிப்பாளரே இன்னைக்கு ஈவினிங் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி 100 கோடியை தாண்டின முதல் நாள் கலெக்ஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அது வந்து உண்மையாலே அவங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருக்கும் நம்புகிறேன். அது இல்லாமல் படத்தில் வந்து நிறைய எதிர்பார்த்த விஷயங்கள் இல்லை, எதிர்பார்க்காத விஷயங்கள் இருக்குது, எதிர்பார்த்த விஷயங்களும் ஒரு சிலதெல்லாம் இருக்குது. அதை பற்றியும் தொடர்ந்து அடுத்து உங்ககிட்ட பேசணுன்ட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிம்மா.